நீங்கள்லாம் மகா புண்ணியம் செய்தவர்கள். அதனால் இந்த நல்ல வாக்கியம் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த பூஜையில் கலந்துக்கும், இந்த மந்திரத்தின் சொற்களை காதால் கேட்கும் நமக்கு நல்ல வாய்ப்பை அருள்மிகு அன்னை ஸ்ரீ கரிக்கல் அமர்ந்தவன் ஆலயத்திலே நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக தீப பூஜை. தீபத்தில் சரஸ்வதி ஆவாகனம் பண்ண போறோம். இந்த தீபத்தில் எப்படி 3 பாகமா பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன் இருக்கிறாங்களோ, இந்த மேல் பாகம் பரமேஸ்வரனாகவும், மத்திய பாகம் விஷ்ணுரூபமாகவும், கீழே இருக்கிற பாகம் பிரம்மாவாகவும் நினைச்சு நம்ம பூஜை பண்றோம். இதே ஸ்ரீ தேவதைகள் சொல்லும் போது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லும் போது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சரஸ்வதி காலையில் இந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. பழைய நாளில் நம்ம எல்லாரும் சொல்லிருந்தாங்க, கொஞ்சம் மறந்துட்டாங்க. கராக்னே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலியது கௌரி பிரபாதே கரதர்சனம். அந்த கையை பார்த்தா கையை காலங்காத்தால் எடுத்து நம்ம கையில் வச்சு முதல்ல அந்த கையை நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அந்த கைக்கு இந்த கை இருக்கிறதுனால தான் சுவாமி பூஜை பண்ணுறோம். இந்த கை நம்ம இந்த பூஜையை இருக்காக இந்த சுவாமி நமக்கு படைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு பூஜை